ரத்தன் டாடா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோரின் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். புயல் வெள்ள நிவாரண நிதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்களின் 1 மாத ஊதியத்தை வழங்குகிறார். சென்னை அடுத்த பெரம்பூர் அருகே பிரபல ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறையினர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதால் துப்பாக்கிச்சூடு என்று விளக்கம். திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழப்பா. ஷாக்கான நடிகர் ரஜினிகாந்த். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? புதுச்சேரியில் 2வது நாளாக மத்திய குழு ஆய்வு. ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். சென்னையிலிருந்து கொச்சிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் இயந்திர கோளாறு. விமானத்தை அவசரமாக தரையிறக்கியதால் தப்பிய 155 பேர். தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், தஞ்சாவூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. கனமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். அரபிக்கடலில் படகு மூழ்கியதால் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்கள். 6 பேரையும் தமிழ்நாடு மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். ஆதவ் அர்ஜுனா கட்சியிலும் பொறுப்பிலும் நீடிக்கிறார். பொறுப்புல தான் இருக்கிறாரு, தொடர்புல தான் இருக்கிறாரு. ஆனால் இது சம்பந்தமா நாங்கள் உயர்நிலைக்குள்ள பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. தன்னிடம் அனுமதி பெற்ற பிறகே புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் தயங்குவது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு. விடுபட்ட ஆவணங்களை வரக்கூடிய 21ஆம் தேதிக்குள் இணைக்க தேர்வாணையம் அறிவுரை. திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நாளில் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி கிடைக்குமா? 9 மணி நேரம் ஆய்வு செய்த தொழில்நுட்ப வல்லுநர் குழு இன்று அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. சிரியாவை முழுமையாக கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். HTA ஆயுத குழுவுடன் சேர்ந்து வெற்றியை கொண்டாடிய பொதுமக்கள். சிரியாவிலிருந்து தப்பிய அதிபர் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்ததாக தகவல். அதிபரின் பிரம்மாண்ட மாளிகையை சூறையாடிய பொதுமக்கள். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திமுக விசிக நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி நிலவக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசவுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது பெஞ்சல் புயல் நிவாரண நிதியை முதலமைச்சரிடம் திருமாவளவன் வழங்க உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 2 மாத ஊதியத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத ஊதியத்தையும் புயல் நிவாரண நிதியாக வழங்க உள்ளார். தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்திருந்த சூழ்நிலையில் முதலமைச்சரை திருமாவளவன் சந்தித்து பேச இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் துப்பாக்கியால் சுட முயன்ற ரவுடியை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். வியாசர்பாடியை சேர்ந்த ஏ பிரிவு ரவுடியான அறிவழகன் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
அவர் கடந்த 8 ஆண்டுகளாக ஆந்திராவில் தலைமறைவாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெரம்பூர் பனந்தோப்பு காலனி அருகே ரவுடி அறிவழகன் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஓட்டேரி உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் தலைமையிலான தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ரவுடியை சுற்றி வளைத்தனர். அப்போது ரவுடி அறிவழகன் காவலர்களை துப்பாக்கியால் சுட முயன்றதாக தெரிகிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் ரவுடி அறிவழகனை காலில் சுட்டு பிடித்தார். அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த போது திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்தது பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தார். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? அரபிக்கடலில் படகு மூழ்கிய விபத்தில் உயிருக்கு போராடிய மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கேரள மாநிலம் புதுக்குறிச்சியை சேர்ந்த ஜோசப் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் 6 மீனவர்கள் கடந்த மாதம் மீன்பிடிக்கு கடலுக்கு சென்றனர். கடந்த 1ஆம் தேதி கொச்சி கடல் பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பெஞ்சல் புயல் தாக்கத்தால் அரபிக்கடலில் சூறாவளி காற்று வீசியதோடு ராட்சத அலை எழுந்தது. இதில் நாட்டுப்படகிற்குள் தண்ணீர் புகுந்து படகு மீனவர்களுடன் மூழ்க தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் நாட்டுப்படகை பிடித்துக் கொண்டு நடுக்கடலில் நீந்தியவாறு உயிருக்கு போராடினர். இதற்கிடையே மீனவர்களை அந்த வழியாக மீன்பிடிக்க சென்ற தேங்காய்பட்டணத்தை சேர்ந்த மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். நாட்டுப்படகினை மீட்கக்கூடிய முயற்சி தோல்வியடைந்ததால் மீனவர்களை மட்டுமே மீட்க முடிந்தது. நாட்டுப்படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கின. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்தது பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்தார். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விடப்பட்ட 1 வார விடுமுறைக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, கிட்டத்தட்ட 1 வார காலத்திற்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் சூழலில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? மாணவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் இந்த வெள்ளத்திற்கு ஒரு பெரும் சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல, அதாவது மாணவருடைய நலன் கருதி தொடர்ந்து இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு பிறகாக தற்போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களுடைய அந்த வருகை என்பது தொடர்ந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கே பள்ளிகள் திறக்கக்கூடிய இன்றைக்கே புத்தகங்கள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளும் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்காணம் மற்றும் திருவண்ணநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 7 பள்ளிகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மரக்காணம் பகுதிகளில் 5 பள்ளிகளும் திருவண்ணநல்லூர் பகுதிகளில் 2 பள்ளிகளும் மொத்தம் 7 பள்ளிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளுக்கு அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்றைக்கு பள்ளி தொடங்கக்கூடிய இன்று அவர்களுக்கான அந்த பாட புத்தகம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கூறிய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் நான் கேட்பது, புத்தகத்தை வெளியிடுங்க விஜய், நான் பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசும். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம்.
மணிப்பூரை பத்தி தெரியணும். ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கிள்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா? 2 ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏத்தி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை.